Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லைனா குரூப் 2க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக்ஸை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஜாகிரபிக்கலாகவும் தமிழ்நாடு ஜாகிரபியில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா தான். ஓகேவா? ஸோ டாபிக் வந்து வைகை நதி. ஓகேவா? அந்த வைகை ஆறை பத்தி நியூஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த வைகை நதி ஆற்றோட நம்மளுக்கு ஜாகிரபிக்கல் ஃபேக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நியூஸ்ல பாக்குறப்ப மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் வைகை நதியை சீரமைக்க காலக்கெடுவுடன் கூடிய செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. ஓகேவா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த மதுரை பெஞ்ச் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வைகை ஆறை வந்து சீரமைப்பதற்காக ஒரு கால நிர்ணயத்தோட ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் வைகை நதியை பத்தி நம்ம ஜாகிரபிக்கல் ஃபேக்டை வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா இதோட தோற்றம். இந்த வைகை ஆறு எங்க இருந்து தோன்றதுன்னு பாக்குறப்ப இது மேற்கு தொடர்ச்சி மலையில் வருசநாடு மற்றும் மேகமலை மலைகளில் இருந்து உருவாகிறது. ஓகேவா? ஸோ ஒரு ஆறு உருவாகுது அப்படின்னா அதோட தோற்றம் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி பாக்குறப்பதான் வைகை நதியோட தோற்றம் வந்து வருசநாடு மற்றும் மேகமலையில இருந்து தோன்றுகிறது அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இது பொதுவாக தென்கிழக்கு திசையில் தமிழ்நாட்டில் பாண்டிய நாடு வழியாக பயணிக்கிறது மற்றும் அரிதாகவே வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. ஓகே, அந்த பாண்டிய நாடுன்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம சதன்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வந்து மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீழ் மாவட்டங்கள். ஓகே, ஸோ இதெல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டிய நாடு வழியா பாயக்கூடிய ஒரு நதி தான் இந்த வைகை நதி. ஓகே, இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் பாலம் அருகே பால் ஜலசந்தியில் கலக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து உருவாகக்கூடிய இடம்னா வருசநாடு, அதுக்கப்புறம் கடலோட கலக்கூடிய இடம் வந்து அந்த பார்க் ஸ்ட்ரீட். ஓகே, பாக் ஜலசந்தி, அதுங்க வந்து இந்த ஆறு வந்து கடலோட கலக்கிறது. நீளம் இது வந்து 258 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபேக்ட். அதுக்கப்புறம் இது 7741 சதுர கிலோமீட்டர் வடிகால் பரப்பளவை கொண்டுள்ளது. இது முற்றிலும் தமிழ்நாடு மாநிலத்தில் பாய்கிறது. ஓகேவா? ஸோ அந்த நதி வந்து தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டிலே கடல்ல வந்து கலக்கக்கூடிய ஒரு நதி தான் வைகை ஆறு. ஓகேவா? ஸோ முற்றிலும் தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஒரு நதி. தெற்கிலும் மேற்கிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், பழனி மலையின் தெற்கு சரிவு மற்றும் வடக்கே சிறுமலை மலைகள், அழகர் மலைகள் போன்றவையும் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் ஆற்றுப்படுகையால் சூழப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதோட ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜாகிரபிக்கலா பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து தெற்கிலும் மேற்கிலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பழனி ஹில்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நார்த்ல வடக்குல பாக்குறப்ப சிறுமலைகளும் அழகர் மலைகளும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கிழக்குல வந்து வங்காள விரிகுடா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ் வந்து வைகை ஆறுக்கு வந்து இருக்குது. கேரளாவில் உள்ள பெரியார் அணையில் இருந்து வைகைக்கு அதிக அளவு நீர் கிடைக்கிறது. கேரளாவில் உள்ள பெரியாற்றிலிருந்து வரும் தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக சுரங்கப்பாதை வழியாக தமிழகத்தில் வைகை ஆற்றில் கலக்கிறது. ஓகேவா? ஸோ பெரியார் டேம்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த வைகை ஆற்றில் கலக்கக்கூடிய ஒரு ஓடைய மாதிரி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வைகை ஆற்றுல இருந்து கலந்து அங்க வந்து நீரோட்டம் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிதான் பெரியார் அணையும் இந்த வைகை ஆற்றோட ஒரு இணைந்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கறது ரொம்ப முக்கியமானது, வைகை ஆற்றோட துணை நதிகள்லாம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, சுருளி ஆறு, முல்லை ஆறு, வராக நதி, மஞ்சள் ஆறு, கொட்டகுடி, பிருதுமால் மற்றும் உப்பாறு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான நதிகளும் என்ன சொன்னா வைகை ஆற்றோட துணை நதிகளா வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது தென் தமிழகத்தில் அமைந்துள்ள பழமையான மற்றும் செழிப்பான பாண்டிய ராஜ்யத்தின் தலைநகரான மதுரை மாநகரில் உள்ள முக்கிய நதியாகும். ஸோ மெயினா அதோட மேஜர் ஆஃப் த ஃப்ளோயிங் எங்க இருக்குன்னு பாக்குறப்ப மதுரையில தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மதுரை மாவட்டம்னா நம்மளுக்கு வந்து தெரியும் வைகை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? தமிழ்நாட்டின் தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் குடிநீர் தேவைகளை இந்த நதி பூர்த்தி செய்கிறது. ஓகே, ஸோ எந்தெந்த மாவட்டம் சொல்லி அதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். எந்தெந்த மாவட்டம் தான் இது குடிநீர் வந்து கொடுக்குது அப்படின்னு பாக்குறப்ப தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் இந்த 5 மாவட்டங்களுக்கு தான் இந்த வைகை நதி மூலியமா குடிநீர் வந்து கிடைக்குது. வைகை ஆற்றின் மீது வைகை அணை கட்டப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் அமைந்துள்ளது. ஓகே, ஸோ தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டியில தான் இந்த வைகை டேம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட லொகேஷன், வைகை நதி அணை வந்து எப்ப கட்டினாங்கன்னா 1959 கட்டப்பட்டது மற்றும் பெரும்பாலும் இப்பகுதியின் உயிர் நாடியாக இது குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா?
ஸோ அந்த 5 மாவட்டங்களோட உயிர் நாடே எதுனா இந்த பர்டிகுலரான அணை. இந்த அணையில இருந்து அவங்க வந்து நீர் தேக்கம் பண்ணி அதை வந்து கொடுக்கறதுனால இந்த 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவை வந்து பூர்த்தி ஆகிட்டு வருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து உயிர் நாடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வைகை நதி பத்தி சங்ககால இலக்கியத்துல இருந்து ஒன்று சொல்றாங்க. திருவிளையாடல் புராணத்துல வந்து வைகை ஆறு குறிப்பிடப்பட்டு பாண்டிய நாட்டுடன் அதன் தொடர்பை வலியுறுத்துகிறது. ஓகேவா? இந்த பாண்டிய நாடுக்கு வைகை நதிக்கு எந்த மாதிரியான ஒரு கல்ச்சரல் இம்பார்ட்டன்ட் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இந்த திருவிளையாடல் புராணத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ்ல கேட்கறாங்க வைகை நதி பற்றி எந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கப்ப திருவிளையாடல் புராணம். ஓகே, ஸோ அந்த நூல்ல தான் வந்து வைகை நதி பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல வைகை நதியை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியமோ அது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ தோற்றம் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் கடலை கலக்கிற பகுதி எது, எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் இது வந்து நீர் ஆதாரத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு மேஜரா பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதோட முக்கியமான ஏரியா வந்து துணை ஆறுகள். ஓகே, இந்த 7 துணை ஆறுகள் அதை பத்தி பார்த்தோம். ஸோ ஜாகிரபியில பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த வைகை நதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ இதை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.